இது என்ன வேடிக்கை? வேடிக்கை இல்ல, விளையாட்டு. எங்க அந்த ஐயர்? ஐயர், நீ மந்திரத்தை சொல்லியா? மாங்கல்யம் தந்துனா தேனா மம ஜீவன ஹேதுனா. ஒரு பேரை பிடிக்க 30 பேரை வச்சுக்கிட்டு சடுகுட விளையாடுற முட்டாள். அந்த 30 சூப்பரை காப்பே வந்திருக்கேன். இப்ப வாங்கணும். டேய், பிடிங்கடா அவனை. அந்த ஐயரை கொண்டாங்கடா. உட்காரியா, மந்திரத்தை சொல்லு. மாங்கல்யம் தந்துனா தேனா மம ஜீவன ஹேதுனா. யாராவது சொல்லுவாடா? யாரும் வரமாட்டாங்க, மந்திரத்தை சொல்லியா? மாங்கல்யம் தந்துனா தேனா மம ஜீவன ஹேதுனா. அந்த ஐயர் எங்க வந்தான்? விட்டுருங்களா? மாங்கல்யம் தந்துனா தேனா மம ஜீவன ஹேதுனா. சொல்லுங்க. இப்ப யாராவது வரப்போறா? யாரும் வரமாட்டாங்க, உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லியா? நில்லு. எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டு எங்க போற? யார் நீ? சொல்லு. சொல்லு.
நான் சொல்றேன். பேத்தி நினைச்சு நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற இந்த பொண்ணு யார் தெரியுமா? வாணி இல்ல. இங்க கொட்டி கிடக்கிற செல்வங்களை எல்லாம் தட்டிக்கிட்டு போக வந்த கொள்ளக்கார். களக்கூத்தாடி குடிசையில பிறந்து களத்தருள வித்த காட்டி கையேந்தி பைசா பைசாவா பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிற ராணி. என்ன உணர்வு? நான் உணரல பாட்டி, உண்மைத்தான் சொல்றேன். நீ சொல்றது பொய். இல்ல, உண்மைதான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட இது கசப்பான உண்மைதான். நீ யார்? நான் யாருங்கிறது அவகிட்டே கேளுங்க. என்ன பாக்குற? என்ன அடையாளம் தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி, நீ யாருங்கிறத நான் சொல்றேன். உன் பேர் ராணி, அது பொய்யா? நீ ஒரு களக்கூத்தாடி, அதுவும் பொய்யா? பொய்யா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. உன்னால எப்படி சொல்ல முடியும்? ராணி ராணி உடம்ப வில்லா வளைச்சு வித்த காட்டி 4 காசு சம்பாரிச்சு கௌரவமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த நீ கேவலம் இன்னொருத்தருடைய ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு இப்படி பங்களாவில பூந்து பகல் வேஷமா போடுறேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்த ஆண்டிங்கிற கதையா? வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம மரத்தடியில கிடந்த என்ன மயக்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத ஆசை காட்டி முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து நாடகம் ஆடுறேன். இல்ல இல்ல ரவி, இவர் சொல்றதெல்லாம் பொய். இவருக்கு நான் ஆசை காட்டவில்லை, இவர் மேல நான் ஆசைப்படவும் இல்லை. வேணும்னா எங்க அம்மா கேளுங்க. அம்மா ராணி, என்ன இதுவா உங்க அம்மா? அப்படி என்ன? என் வாணி எங்கே? இந்த சதிகாரி தான் வாணியை கொலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டான். பாட்டி, நான் யாரையும் கொலை செய்யல. வாணி யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வாணியை கொலை செஞ்சதுக்கு சாட்சி இருக்கு. கைது செய்யறேன். எதுக்கு? வாணியை கொலை செய்த குத்தத்துக்கா? அம்மா, இத நீ நம்புறியா? ராணி, அம்மா நான் ஒரு தப்பும் செய்யலம்மா. நம்ம வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாமோ சுத்திட்டு இங்க வந்தேன். நான் யாரையும் கொலை செய்யலம்மா. என்ன நம்புமா. ரங்கா, என்னத்தான் உனக்கு நல்லா தெரியுமே, நான் துடுக்குத்தனமா பேசுவேனே தவிர இப்படி ஒரு அற்பத்தனமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ரங்கா. நான் செய்யவே மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு முன்ன நான் தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடு. ராணி, உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. உனக்காக நான் ஆண்டவரை பிரார்த்தனை பண்றேன். இன்ஸ்பெக்டர் சார், புறப்படுங்க. ஆமா அக்கா, ராணி 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 ரங்கா, ராணி அத்தை, நீ என்ன சொல்ற? வாணி ராணி ரெட்ட குழந்தைகளா? ஆமாப்பா, எனக்கு குழந்தையே இல்லைங்கிறதுக்காக பெத்த தாய்க்கு தெரியாம நான் தான் ஒரு குழந்தை திருவிட்டேன். ஓ, அதுதான் ராணியா? ஆமாப்பா, மாளிகையில மகாராணியா இருக்க வேண்டிய பொண்ணு கேவலம் இந்த குடிசைக்கு கொண்டு வந்ததும் இல்லாம பாவி நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன்ப்பா. ஏப்பா, நான் அவளை பாப்பேனப்பா. அத்தை, நீ கவலைப்படாதே. ராணி எங்க இருந்தாலும் சரி, அவளை உன் முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன். கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு யாருமே துணை இல்லை. ஆனா அது இங்க ஆண்டவன் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்டே வந்துடுறேன். ஏன்னா நீ பாத்தியாடா அந்த பொம்பளை என்ன ஜோரா டை வச்சா. ஐயோ, என்ன வந்துடுறது? தண்ணிக்குள்ள முழுங்கி முழுங்கி எடுத்திருக்கிறா, கைய ஒரு ஆட்டா. நீச்சி தெரியாது போல இருக்கு. ஆடாங்க போராட என்னடா நம்ம ராணிக்கால ராணிக்கா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஆத்துல விழுந்துச்சு. நம்ம ஓதைய காப்பாத்தி தூக்கிட்டு வராது. ஐயோ,
ராணி என்னமாச்சு? கண்ணு கொடுத்த பாருமா, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா. முருகா என் மகனை காப்பாத்து. ராணி ராணிமா ராணி 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 பயப்படாதம்மா, உனக்கு எந்த ஆபத்து இல்லம்மா. என்னை ஏன் காப்பாத்துனீங்க? அந்த ஆத்திலேயே சாக விட்டுருக்க கூடாதா? ஏம்மா அப்படி எல்லாம் சொல்றேன்? அம்மா ஏதோ கோபத்துல அடிச்சா அதுக்காக ஆத்துல விடுவாங்க? பைத்தியக்கார பொண்ணா இருக்கேம்மா. நான் ஏதோ வழக்கப்படி தமாஷ் பண்றதுக்காக அத்தை கிட்ட கோழி சொன்னேன். அந்த விளையாட்டு இவ்வளவு தூரம் வினையாயிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே உங்ககிட்ட விளையாடலாமா? மன்னிச்சுக்க. நான் எங்க இருக்கேன்? நீங்க எல்லாம் யாரு? நான் தாமா உங்க அம்மா. என்ன தெரியல? ஏம்மா ராணி. ராணியா? நான் ராணி இல்ல, வாணி. ஐயோ, உனக்கு என்னம்மா ஆச்சு? முருகா என்னென்னமோ பின்னாத்துறாளே. ராணி, இனிமே என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேம்மா, திட்டவே மாட்டேன். என்னை விட்டு போயிடாதம்மா. நான் அம்மா.